ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். கடந்த 6 மாதங்களாக தேவன் நம்மளை கண்ணின் இமை போல தேவன் நம்மளை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆமென் என்று சொல்லுகிறீங்க? ஹல்லேலூயா. இந்த 7வது மாதத்திலும் தேவன் அவருடைய கிருபையை நம்ம மேலே வைத்து இந்த நாளிலே நம்மளை காண செய்திருக்கிறார். நீங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் இருக்க இடங்களிலே முழங்கால் பண்ணிட்டு தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரித்து உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவர், நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், நீங்கள் போதுமானவர், நீங்கள் மாறாதவர், நீங்கள் மனதுருகம் உள்ளவர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 6 மாதங்களாக இந்த கொள்ளை நோயின் மத்தியிலும் ஆண்டவரே சபை ஊழியங்களையும் ஆண்டவர் நீங்கள் சுகபத்திரமாக கர்த்தர் நீங்கள் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதத்தினுடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவன் நீங்களே நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியான தேவன் நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து வீடுகளில் அமர்ந்து ஆண்டவரை பாடிமை ஆராதிக்கிற சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பரிசுத்த ஆவியான தேவனின் கிரியை செய்கிறார்கள். ஆண்டவரை உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை பாடுமை ஆராதிக்க முடிய சத்தியத்தை கேட்டு கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார்கள். பொறுப்பேடு வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாம் சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவர் என்று சொல்லி பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். முழு மனதுடன் முழு சிந்தையுடன் தேவனை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. ஆமென். வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷிக்கிறேன் என்று சொல்லி பிள்ளைகளை மறவாமல்
நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முக்கியமானவர்களை யோசிக்காமல் கூர்மையானவர்களை சிந்திக்காமல் என்று சொல்லி கடவுளுக்கு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ. முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானவை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்து சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கடவுளுக்கு தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்ணீருடன் இணைத்ததையாம் எவ்விதத்தோடு அருமை செய்தி என்று பாடுவோம். தேங்க்யூ. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கெம்பீரத்தோடு அறுக்க செய். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏகி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை நடத்துவார். விசுவாசம் உள்ளவர்களாக கரங்களை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே மீண்டுமாக பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவர் என்று சொல்லி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம அழுகிற போதும், நம் வேதனைப்படுகிற பொழுதும் நம்மை காண்பிக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. எவ்வளவு பேர் ஆமென் என்று சொல்லுங்கள். தேங்க்யூ. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லோரோடு சேர்ந்து பாடலாம். நான் அழுத போதெல்லாம்
மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. praise the Lord. thank you Jesus. ஹalleluya. இவ்வளோ நேரமாக நாம் பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தினோம். இப்பொழுது கூட நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த நல்ல தேவனை துதிக்கு உரியவரை துதிக்கு பாத்திரராக இருக்கிற தேவனை நம்ம எல்லோரும் இருக்கடங்களை முழங்கால் பண்ணிட்டு அந்த நல்ல தேவனை நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எல்லா இருக்கடங்களை முழங்கால் பண்ணிட்டு நீங்கள் வீடுகளில் தான் இருக்கிறீர்கள். வீடுகளில் இருந்தாலும் வேத வாக்கியம் சொல்லுகிறது, என்னை சத்தமிட்டு கூப்பிடு, உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாது என்று சொல்லி தேவனை இருக்கிற இடங்களிலே நல்ல வாய்களை திறந்து முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் நீங்கள் தேவனை நீங்கள் ஆராதிப்பீர்கள். ஹalleluya. ஹalleluya. ஆராதனைக்கு முன்பதாக ஆண்டவரே இந்த மாதத்தை உடைய துணி கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறீர்கள். ஹalleluya. யெகோவா ஈரே எல்லாவற்றையும் எல்லாம் பார்த்து கொள்ளுகிற தேவன் நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. thank you Jesus. ஹalleluya. ஆண்டவர் இந்த மாதத்தினுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்ப தேவைகளையும் பண தேவைகளையும் பொருள் தேவைகளையும் எல்லா ஒத்தாசைகளையும் நீர் எங்களுக்கு இந்த மாதத்தில் அனுப்பி தரும்படியாக வேண்டிய சுகம், வேண்டிய பலன், வேண்டிய ஆரோக்கியம் இவைகளெல்லாம் தேவன் கொடுத்து நீர் எங்களை நடத்து போகிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லலாமா? நீர் எங்களை நடத்தும் ஆண்டவர் என்று சொல்லலாமா? நீர் எங்களை நடத்தும் என் தெய்வம் என்று சொல்லலாமா? ஹalleluya. praise the Lord. ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya. ஹalleluya. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதியிருக்கிறபடி ஹalleluya. எல்லாரும் அவரை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. praise the Lord. எங்கள் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். thank you Jesus. எல்லா காரியங்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையும் பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமையும் பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
Praise the Lord. உங்கள் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. உங்கள் பலவீன நேரங்களில் உன் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பெலனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை உயிருள்ள நாட்களெல்லாம் என்னென்றும் மகிழ செய்கிறேன் சொல்லு. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. வந்து சேருங்கள், நாம் ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவருக்கே ஆராதனை, அவர் ஒருவரே துதி, அவர் ஒருவருக்கே கனம். ஹalleluya, ஹalleluya. யாந்த பாவ தன்னடிக்க பாவ ஓ ஹalleluya வந்ததுள்ளார். ஹalleluya. கர்த்தருடைய மகிமையான வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஹalleluya கால வேளையில தேவ குருவை தேவ வல்லமை ஓ அளவில்லாமல் அசைவாடுவதாக. அவருடைய மகிமை அளவில்லாமல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஓ மூடுவதாக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உமக்கு ஒருவருக்கே நாங்கள் துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. wonderful Lord, thankful Lord. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஹalleluya. உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து. ஹalleluya. சங்கீதம் 91 அதிகாரம் 1 சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லி தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளுமாக அவருடைய சட்டைகளின் நிழலிலே நம்மளை பாதுகாத்து வருகிறார். ஹalleluya. அந்த நல்ல தேவன் எல்லாரும் கரங்களை கொடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவரை பார்த்து சொல்லலாமா? ஹalleluya, praise the Lord. ஹalleluya. மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி ஹalleluya. கர்த்தர் தாமே நம்மளை மறவாமல் இரவும் பகலுமாக கர்த்தர் தாமே நம்மளை பாதுகாத்து வந்தார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு praise the Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. மனதார நன்றி
காலத்தில் இருந்த கொள்ளை நோயில் மறித்து போய்விட்டார்கள். நேற்று இருந்தவர்கள், கடந்த மாதத்தில் இருந்தவர்கள், கடந்த வருஷத்தில் இருந்தவர்கள் இந்த நாளிலே இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளை மறவாமல் நினைத்தார்கள். எத்தனை பேர் ஹல்லேலூயா. இதுவரையிலும் நம்மளை மறக்காதவர் இன்னும் நம்மளை மறக்க மாட்டார். உன் தாயும் உன் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி இரவும் பகலும் நம்மளை அவர் நடத்தினார். நமக்கு எபினேசராகவே இருந்தார், எல்லோழியாக இருந்தார், நம்மளை காண்கின்ற தேவனாகவே இருந்தார். அந்த தேவனை எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே துதி, கர்த்தருக்கே புகழ், கர்த்தருக்கே மகிமை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே பாடல் ஆராதனை மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, தொடர்ந்து நீர் எங்களை ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்துடைய வார்த்தைகளை கொண்டு பரிசுத்த ஆவியான தேவன் நீர் எங்களோடு பேசும்படியாக, ஒவ்வொரு பிள்ளைகளோடு பரிசுத்த தேவன் பேசும்படியாக, தேவன் நல்லவர் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ள, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி எல்லா கண்ணீர்கள், வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் கட்டளையிடும்படியாக துருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. தேவன் இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளை நடத்துவார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து நடத்தின தேவன் இந்த நாளிலும் அவர் நடத்த நமக்கு போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிப்போம், அவரை அண்டிக் கொள்வோம், அவருடைய பாதத்தை தேடுவோம். நிச்சயமாகவே தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய குணாதிசயங்களை குறித்ததான சத்தியத்தை கடந்த 7 வாரங்களாக ஒவ்வொரு தேவனுடைய குணாதிசயங்களை குறித்ததான சத்தியத்தை நாம் தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம். ஆமென். இந்த நாளிலும் தேவன் நல்லவர் என்ற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் தேவன் நம்மளோடு பேசும்படியாக வலது கையை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். தேவன் நல்லவர். குணாதிசயங்களிலே 7 காரியங்களை குறித்து பார்த்தோம். இந்த நாளிலே தேவன் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதுலதான் கர்த்தர் நல்லவரும் உத்தமமானவருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இன்றைக்கு இருக்கிற மனிதர்களை, மற்றவர்களை நாம் பார்க்கும் பொழுது நாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறோம், நல்ல மனிதன், நல்ல மனுஷன், நல்ல குணமுள்ளவன் என்று சொல்லி பல விதங்களிலே அவர்களை பார்த்து சொல்லுகிறோம். ஏன் அவர்களை நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம், நல்ல மனிதன் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுடைய உத்தமம், அவர்களுடைய செயல்பாடுகள், இவைகள் வைத்துதான் ஒரு மனிதர்களை நல்லவர்கள், நல்லவன், நல்லவள் என்று சொல்லுகிறோம். அது போலவே ஆண்டவராகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வேதம் சொல்லுகிறது, அவர் உத்தமமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி இருக்கிறாராம்? உத்தமனுமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உத்தமன் என்று சொல்லுகிறது
நல்லவராயிருக்கிற தேவன், உத்தமனும் மாணவருமாய் இருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார்? ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அல்லேலூயா. பாவிகளுக்கு என்ன வழியை தேவன் தெரிவிக்கிறார் என்று சொன்னால், தேவன் நல்லவர் ஆனபடினால, அவர் நல்லவராய் இருக்கிறதுனால, அவரை நம்புகிற, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் நல்லவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து ஆனவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதியிருக்கிறது அந்த வார்த்தை. அப்போ நன்மை செய்கிறவராக இருக்கிற தேவன். அப்போ தேவன் என்ன செய்கிறாராம்? பாவிகளுக்கு அவ்வழியை தெரிவிக்கிறார். என்ன வழி என்று சொன்னால், நாம் நிறைய முறைகளிலே இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது பிதாவுக்கு சித்தம் அல்ல என்று எழுதியிருக்கிறது. அது கீழே இருக்கிறதான 12, 13, 14 வசனங்களிலே ஒரு மனிதன் 100 ஆடுகளை வைத்திருந்தான். அந்த 100 ஆடுகளிலே அவன் வைத்து மலை மேலே அவன் மேய்த்து கொண்டிருந்த பொழுது, ஒரு ஆடு, 100 ஆடுல ஒரு ஆடு என்ன ஆகுதுன்னா சிதறி போனதா. சிதறி போனது என்று சொன்னால் தொலைந்து போனது. அப்போ இந்த மேய்ப்பனானவர் 99 ஆடுகளை குறித்து கவலைப்படாமல், 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படாமல், சிதறி போன அந்த ஒரு ஆடை அந்த மனிதன் தேடி அலைந்து அந்த சிதறி போன ஆடை கண்டுபிடித்து காப்பாற்றி விட்டார். அப்பொழுது இந்த 99 ஆடை குறித்து அவன் சந்தோஷப்படாமல், அந்த மேய்ப்பன் அந்த தொலைந்து போன, சிதறி போன அந்த ஆடு மீண்டும் கிடைத்ததை குறித்து மிகுந்த அதிகமான சந்தோஷத்தை அவன் சந்தோஷப்பட்டான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இதுல என்ன வார்த்தைகள் நமக்கு புரிகிறது என்று சொன்னால், 99 நல்லவர்களை காட்டிலும், 99 நீதிமானை காட்டிலும் மனம் திரும்புகிற, பாவியாய் இருக்கிற, கெட்டு போன அந்த மனிதனை தேவன் நல்லவர்களாக மாற்றுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அநேக முறைகளிலே சினிமாவில் வருகிற சில டைலாக் எல்லாம் பேசுறோம். நாம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நல்லவனுக்கு நல்லவன், நான் கெட்டவனுக்கு கெட்டவன். அல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோம். நல்லவர்களுக்கு நல்லவன், கெட்டவர்களுக்கு கெட்டவன் என்று சொல்லி. அது இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலுமே நான் நல்லவர்களுக்கு நல்லவன், கெட்டவர்களுக்கு நான் கெட்டவராக இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து எங்குமே சொன்னது இல்லை. அல்லேலூயா. நீங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல 3 வசனத்திலிருந்து 11 வசனங்கள் வரையும் நம்ம அந்த பகுதியை நம்ம கவனிப்போமானால், நன்ற கவனிங்க. வேத பாலகரும் பரிசேயரும் விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிப்பட்ட ஒரு பெண்மணியை இயேசுவிடத்திலே கொண்டு வருகிறாங்க. இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இயேசுவிடத்திலே சொல்லுகிறாங்க, நாங்கள் இவர் விபச்சாரத்திலே கையும் காலமாக நாங்கள் பிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி இவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த வேத பாலகரும் பரிசேயரும் சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து, நீங்க அந்த வசனங்களை கவனிக்கும் போது கீழே குனிந்து அவர் விரலினாலே எழுதினார். அது ஒருவரும் கண்டு கொள்ளவில்லை, புரிய
சொல்லுகிறானோ அவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, முதல்ல கல்லடிங்க அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அங்கே ஒரு மனுஷனும் நிற்கவில்லை, எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விட்டாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? 11ஆம் வசனத்துல, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த உலகம் எப்பேற்பட்ட உலகம் என்று சொன்னால், நாம் செல்வம் சுகபத்திரமாக இருக்கப்படும் பொழுது, மற்ற சொத்துக்கள் இருக்கப்படும் பொழுது, வசதி வாய்ப்புகள் இருக்கப்படும் பொழுது, ஒரு ஜாங்கிரியை எப்படி அது ஸ்வீட்டாக அந்த தித்திப்பை கண்டு அது மேலே உட்காருகிறதோ, அதுபோல உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் நாம் நன்றாக இருக்கப்படும் பொழுது, நன்றாக வாழும் பொழுது நம்மளை அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்க. ஆனால் அதே மனிதன் அவனுக்குள்ளே ஒன்றும் இல்லாமல் போகும் பொழுது, அவனுக்குள்ளே பணம் இல்லாமல் போகும் பொழுது, அவன் ஏதோ ஒரு பாவத்திற்கு அவன் அடிமைப்பட்டு போகப்படும் பொழுது, உலகம் அவனை வேறு விதமாய் பார்க்கிறது, உலகம் அவனை வித்தியாசமாக பார்க்கிறது, எதையும் அவனை கண்டுகொள்வது கிடையாது. அல்லேலூயா. அவர்கள் நன்றாக இருக்கப்படும் பொழுது அவர்கள் நல்லவர்கள் என்று சொன்னார்கள், அவர்கள் கெட்டு போன பிற்பாடு அவர்கள் கெட்டுக்கு ஒன்றுக்கும் உதவாதவர் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராகிய தேவன் அப்படி அல்ல. அந்த பாவியான மனுஷியை, அந்த பாவியான ஸ்திரியை, அந்த விபச்சாரத்திலே பிடிப்பட்ட அந்த பெண்மணியை உலகம் வேறு விதமாய் பார்க்கும், வேறு விதமாய் பேசும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த சகோதரியை நேசித்தால் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம கூட இந்த நாளிலே இப்படி ஒரு உலகத்தில் வாழுகிறது போல நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களுக்கு நல்லவர், கெட்டவனுக்கு கெட்டவன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்குமே அவர் நல்லவராகவே தான் இருக்கிறார். யாருக்கும் அவர் கெட்டவர் அல்ல, யாருக்கும் எதிரியும் கிடையாது. அவர் எல்லோரையும் நேசிக்கக்கூடிய தேவன். அவர் எல்லோருக்கும் அவர் நல்லவராகவே தான் இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறோம், என் வழி தனி வழி என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது உன் வழி தனி வழியா இருந்திருக்கலாம், உன்னுடைய சிந்தை வேறு இடத்தில் இருந்திருக்கலாம், உன்னுடைய காரியம் வேறு சிந்தையில் இருந்திருக்கலாம், வேறு நடவடிக்கையில் இருந்திருக்கலாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஸ்நானம் பெற்ற பிற்பாடு சத்தியத்துக்குள்ளே வாழ்கிற நமக்கு தனி வழி அல்ல, தனி ரூட் அல்ல, தனி பாதை அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு தனி வழி அல்ல, இயேசு தான் நமக்கு வழி. அவர் சொல்லுகிறதான அந்த சத்தியம், அவர் கொடுக்கிறதான அந்த கொள்கைக்குள்ள நாம் நடக்கிறவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நம்மை நேசிப்பவர்களை நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை நல்லவர்கள் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் யாரை நல்லவர்கள் என்று சொல்லி நாம் நம்புகிறோமோ அவர்கள் தான் நம்மளை கைவிடுவார்கள், அவர்கள் தான் நமக்கு மோசம் செய்வார்கள். கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, அப்போ நாம எல்லோரையும் நேசிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லோருக்கும் நல்லவராக இருந்தாரோ அதுபோல நாம் அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் எல்லோருக்கும் நல்லவர்களாகவே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளே வைராக்கியம், நமக்குள்ளே சில பேர் சொல்லுவாங்க, அது கூட அது ஒரு பெருமையா சொல்லுவாங்க, நான் சத்தா கூட அவங்க வீட்டு வாசப்படியே கால் வைக்க மாட்டேன், சத்தா கூட நான் பேசவே மாட்டேன். செத்து போன பிற்பாடு யார் நடந்து போவான், யார் பேசுவான்? அப்படிப்பட்ட அந்த வைராக்கியத்தை நாம் விட்டுவிட்டு, அப்படிப்பட்ட அந்த துன்மார்க்கருடைய சிந்தையை நாம் விட்டுவிட்டு நாம் தேவனுடைய சத்திய பாதையிலே நடந்து கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும். அதுதான் இந்த சங்கீதங்களின் புத்தகம் 25:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவரும் உத்தமனுமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிக்கு வழியை அவர் தெரிவிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்
பிரியமானவர்களே. அப்போ பாவிக்கு கெட்டு போனவனுக்கு அவனை அப்படியே விட்டு விடவில்லை. அவனை எப்படி ஆகிலும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும், நல்ல சிந்தை உடையவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் நீங்கள் ஆமென் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் இதே சங்கீதத்தின் புத்தகம் 106ஆம் அதிகாரம் அதோடு இணைந்து இருக்கிறதான 1ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமானால் இங்கே இந்த வேத வாக்கியம் நமக்கு இப்படியாக கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். அல்லேலூயா. ஆ, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அங்கே சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம கவனிப்போமானால், ஒரு வாலிபன் இயேசுவிடத்திலே வந்து சொல்லுகிறாங்க, நல்ல போதகரே. என்ன போதகரா? நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார். அதற்கு இயேசு சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு யாதொன்றையும் நீ நிச்சயாதிருப்பாயாக, உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி அவனுக்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அந்த வாலிப சகோதரன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாங்க, நான் இவைகளெல்லாம் சிறு வயதிலிருந்து நான் கற்றிருக்கிறேன், கை கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், அவனை அழைத்து உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு. அல்லேலூயா. எல்லா மனிதரிடத்திலும் ஒவ்வொரு குறைகள் இருக்கிறது. அந்த குறைகளை நாம் சரி செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லா இயேசு குறை உண்டு. இவையெல்லாம் நாம் நிறைய சொல்றோம், இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும், இது எனக்கு தெரியும், இது எனக்கு எப்பவே தெரியும். தெரிவது பெருசல்ல, அவைகளை கை கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வாழ்கிறோம் என்பதுதான் பெரியதாக காணப்படும். கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற எல்லா ஆஸ்திகளையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு நீ என்னை பின்பற்றி சிலுவையை எடுத்துக்கொண்டு வா என்று சொன்ன பொழுது அவனோ அதை கொடுக்க மனமில்லாமல் அவன் துக்கத்தோடு மனமடிவோடு போய்விடுவான். அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் என்று சொன்னான் இயேசுவை பார்த்து. ஆனா நல்லவர் சொல்லுகிற வார்த்தையை இந்த வாலிபன் கீழ்ப்படியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு நம்ம எதை செய்தாலும் அவருடைய வார்த்தையின்படி நம்ம செய்கிற பொழுது நாம் எல்லைக்குள் நிலைத்திருக்கிறவர்களாகவே இருக்க முடியும். அல்லேலூயா. இது சங்கீதங்களின் புத்தகம் நம்ம வாசிக்கப்படும் பொழுது ஆதியாகமத்துல நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், 4ஆம் வசனம், 10ஆம் வசனம், 12ஆம் வசனம், 18ஆம் வசனம், 21, 25, 31 இவைகள் எல்லாம் சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய ஒவ்வொரு நாளிலே தன்னுடைய சிருஷ்டிப்பை முடித்த பிற்பாடு, நன்றாக கவனிங்க, அந்த சிருஷ்டிப்பை முடித்த பிற்பாடு தேவன் அவர் சொல்லுகிற வார்த்தை நல்லது என்று கண்டார். எல்லாவற்றிலுமே அவர் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் படைக்க, நல்ல கவனிங்க, அவர் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பின்கள் மேல, தன்னுடைய கிரியைகள் மேல அவர் நல்லவராக தான் இருக்கிறார். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் அதோடு இணைந்து இருக்கிறதான 10வது வசனத்தை நாம் வாசிக்கப்படும் பொழுது அவர் பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை வர்ணிக்கிறார். அவைகள் மலைகள் நடுவே ஓடுகிறது. அல்லேலூயா. தேவன் என்ன செய்கிறாராம்?
நாம ஒன்றுமே செய்யவே முடியாது. 28ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த 28ஆம் வசனம் படிப்பதற்கு முன்பதாக 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போமானால், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறதா. அல்லேலூயா. எப்பொழுது ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுக்கிறாரா? எவைகளுக்கு என்று சொன்னால், மச்சங்கள், பறவைகள், எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றிற்கும் தேவன் ஏற்ற வேளையில ஏற்ற சமயத்துல அவைகள் நன்றாக கவனிங்க, தருவீர் என்று அவைகள் எல்லாம் தேவனை நோக்கி காத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் வேதம் சொல்கிறது 28ஆம் வசனம், நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கைகளை அவைகளுக்கு நன்மையாக போஷிக்கிறீர், திருப்தி ஆக்குகிறீர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் கொடுக்க அவைகள் எல்லாம் வாங்கி கொள்ளுகிறார். அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை உண்டு பண்ணின எல்லாவற்றின் மேலும் அவர் கரிசனை உள்ளவராக நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் அதோடு இணைந்திருக்கிற 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளதா. அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவராம்? நல்ல கவனி. கர்த்தர் எல்லா மேலும் தயவுள்ளவராக இருக்கிறார். அவர் உண்டு பண்ணின எல்லாவற்றின் மேலும் அவர் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். அவருடைய எல்லா கிரியைகள் மேல நல்ல அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் இருக்கிறார். கிரியை என்று சொன்னால் தேவன் படைக்கப்பட்ட ஜீவராசிகளா இருந்தாலும் சரி, அது மச்சங்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, தேவன் என்ன உள்ளவராக இருக்கிறாராம்? இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படி செய்வதனால் நல்ல கவனிங்க, தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல, நல்லவராய் இருக்கிறது போல நாமளும் நல்லவர்களாய் இருக்க வேண்டும், நாமளும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி செய்வதனால நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள். புத்திரர் என்று சொன்னால் பிள்ளைகள். அதுக்கு மேல இருக்கிற வசனத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை பகைக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு என்று சொன்னார். உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கள் என்று சொன்னார். நீங்கள் தேவன் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் அப்படி இருப்பீர்களானால் நீங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்களா. அல்லேலூயா. அப்ப அந்த புத்திரராய் இருப்பீர்கள். அடுத்த வார்த்தை, அவர் தீயோர் மேலும் அவர் என்ன செய்யறாராம்? தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனையும் உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அல்லேலூயா. தீயோர் மேலும் நல்லவர்கள் மேலும் சூரியனை அவர் உதிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இங்க அடுத்த அந்த வார்த்தையில நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நல்லா கவனிங்க, அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை எல்லாருக்கும் பொதுவாகவே பெய்ய பண்ணுறார். நாம் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு மனிதன் அவனுடைய செயற்பாடு அவன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம், அவங்களோட உறவு வச்சுக்க மாட்டோம், அவங்களோட பேச மாட்டோம். ஏன்னு சொன்னா அவங்க கெட்டவங்க. ஆனா தேவனும் என்ன செய்யணும் சொன்னா, நல்லவர்களுக்கு மட்டும் சூரியனை உதிக்க பண்ணி இருக்க வேண்டும். நல்லவர்கள் மேல் அவர்கள் மேல
மழை உண்டு பண்ண வேண்டும். ஆனால் தேவன் அப்படி அல்ல. பாவிகளை அவர் நேசிக்கிறபடினால அவர் தீயோர் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் தமது அந்த சூரியனையும் தம்முடைய வானத்தின் பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறந்து நல்ல மழையும் வர்ஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம தான் பாம்பு போட்டு பிடிச்சோம். நம்ம சொல்லுவோம் மற்றவங்களை பார்த்து, நீ சர்ச்சைக்கு வர வேணாம், நீ சரியில்லை. முதல்ல சொல்லுகிற நாமளே சரியில்லை. மற்றவர்களை குறித்து பரிகாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்க டிவி பார்க்கறாங்க, அவங்க இதை செய்யறாங்க, அவங்க இதை பண்ணுகிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் எப்படி இருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ ஜனமே, இது வசனத்துல நம்ம வாசிக்கலாம், பிரைஸ்லாம். அந்த வசனத்தில் அவர் நல்லவர் மேல தீயவர்கள் மேல அவர் தன்னுடைய மழையை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி, அப்போ தேவன் பொதுவாகவே எல்லோருக்கும் நல்லவராக இருக்கிறார். நம்ம அநேகரை சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீ சர்ச்சைக்கு வந்தா இதை பண்ணணும், அதை பண்ணணும், நீங்க அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நல்லவர் என்பதை அவர் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். அப்ப அவர் நல்லவராக இருக்கிறார். நல்லவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன காரியத்தை தெரியுமா செய்யணும்? நல்ல காரியத்தை செஞ்சாதான் நீ வழிபடுகிற தேவன் நல்லவர் என்பதை அவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்வார். உன்னுடைய வாயின் வார்த்தை, உன்னுடைய சிந்தனை, இதெல்லாம் எப்படி இருக்கிறது? எப்படி தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறோம்? கூசாமல் சொல்லுகிறோமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எல்லோரையும் நேசிக்க பழக வேண்டும். நாம் செய்கிறதான குறைகள், குற்றங்களுக்கு தேவன் கணக்கெடுப்பாரானால் நாமளே தேட மாட்டோம். ஆனால் நாம் மற்றவர்களை குறை தீர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. மீண்டும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவர் நன்மை செய்து வந்து ஆமென், வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. ஆமென். நல்லா கவனிங்க. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து. அல்லேலூயா. தேவன் நன்மை செய்கிறார். அவர் நன்மை செய்கிறதுனால நல்லா கவனிங்க, வானத்திலிருந்து மழையை தேவன் என்ன செய்கிறாராம்? செழிப்புள்ள காலமாக நமக்கு தருகிறார். அல்லேலூயா. செழிப்புள்ள காலம். மழை இல்லைன்னு சொன்னா எதுக்குமே ஒன்றுக்குமே விளைச்சல் வரையாது, வேலை செய்ய முடியாது, எந்த காரியத்திலும் செழிப்பு உண்டாகாது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம்மை செழிக்க வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வார்த்தை சொல்லுகிறது, ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி எவ்வளவாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்ததில்லை என்றார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் ஆகாரத்தினால் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறார், நம்மளை திருப்திப்படுத்துகிறார். ஆனபடினால அந்த தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து ஒரு வேத பகுதியை நம்ம வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் அதிகாரம், அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறதான 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகின்ற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அந்த வார்த்தையை பாருங்க, 2 முறை அது சொல்லப்படுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், யாரா இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இயேசுவை அறியாதவர்களா இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அடுத்தது
ஏதோ உதட்ட அளவுல கூப்பிடணுமா? அதான் ஆண்டவராகிய தேவன் தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா எழுதுகிறான். அதே வார்த்தை மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என உதட்டினால மட்டும் கனம் பண்ணுகிறாங்க, உடைய இருதயம் எனக்கு தூரமா இருக்கிறது. இதை சொல்லும் பொழுது கடந்த நாட்களில் சொன்ன ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கிறிஸ்தவ கிராமம். அந்த கிறிஸ்தவ அந்த கிராமம் ஒரு காடு மலை பகுதியிலே இருந்ததா. அந்த கிராமமே கிறிஸ்தவ கிராமம். அங்கே ஒரு சிங்கம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருந்ததாம் அந்த காட்டுல. அப்போ அந்த சிங்கம் என்ன செய்யுமா, தினந்தோறும் வந்து அந்த பட்டணத்துக்குள்ள வந்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதனை அது சாப்பிட்டு விடும். அப்போ சாப்பிடுகிற பொழுது இந்த ஜனங்கள் பாஸ்டர்களை போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்க சிங்கத்தை போய் பேசுங்க, சிங்கம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளை காலி பண்ணுங்க. இந்த பாஸ்டருக்கு ஒன்றும் புரியல. அப்ப இந்த பாஸ்டர் யோசனை பண்ணி இவர் ஒரு ஆலோசனையோடு அந்த சிங்கத்தை கிட்ட போறார். சிங்கத்தை கிட்ட போய் சொல்றாரு, என்ன எங்க சர்ச்சில் ஒவ்வொரு நாளைக்கு ஆளுங்க இல்லாம போயிடுறாங்க, நீ எல்லாரையும் சாப்பிட்டு விடுகிறியாமே. நான் இப்பொழுது இந்த பாஸ்டர் சொன்ன விஷயம் என்ன, பட்டணம் கிறிஸ்தவ பட்டணம், எல்லா ஜனங்களும் சமய தேடி வருகிறாங்க, சத்தியத்தை கேட்கிறாங்க. அந்த எண்ணத்துல இந்த பாஸ்டர் சொன்னாராம் அந்த சிங்கத்தை பார்த்து, இயேசு யாருக்குள்ள இல்லையோ அவர்களை நீங்க சாப்பிட்டு விடலாம், இயேசு அவர்கிட்ட இருந்தால் அவர்களை விட்டு விடலாம் என்று சொல்லி இந்த பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டார் சிங்கத்தை. சிங்கம் மறுநாள் வந்தது, ஒரு ஆளை கவி கொண்டு போனது, மீண்டுமாக கவி கொண்டு போனது. மீண்டுமாக ஜனங்கள் போய் பாஸ்டரிடத்துல போய் முறையிடுகிறாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அந்த சிங்கத்தை கிட்ட போயிட்டு மீண்டுமாக கேட்கிறார், நான் உங்களுக்கு அன்னைக்கு என்ன சொல்லிட்டு வந்தேன், இயேசு யாரிடத்துல இல்லையோ அவர்களை சாப்பிட்டு விடும் என்று சொல்லி, ஏன் எல்லாரையும் பாஸ்டர் சொன்னது என்ன, எல்லா கிறிஸ்தவம். அப்போ அந்த சிங்கம் சொன்னதான், நான் இவர்களை மோப்பம் பிடித்து பார்த்தேன், இவரிடத்துல மோப்பம் பிடித்து பார்த்தா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு அப்படின்ற வார்த்தையும் சிந்தையும் அங்க இருக்கிற அந்த வார்த்தை இருக்கிறது, மற்ற இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த குகைக்குள்ள கொண்டு போய் அந்த சிங்கம் காட்டினதான், இவங்க நாக்கில் மட்டும் எல்லா நாக்கு மட்டும் இருக்குதா, நாக்கில் மட்டும் தான் இயேசு இயேசு சொல்ற வார்த்தை இல்லை, மற்ற இருதயத்திலையோ எங்குமே இல்லை, எண்ணங்களிலே இல்லையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் உண்மையாய் நோக்கி கூப்பிட வேண்டும். தம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார், பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா. நாம கூட இயேசுன்னு சொல்லுகிறோம், சபைக்கு வந்து ஆராதிக்கிறோம், அபிஷேகத்தில் பண்ணுகிறோம். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய நடக்க, உங்களுடைய செயல்பாடு எங்க இருக்குது? விக்கிரக கோயில் பக்கத்துல உட்கார்ந்து சிந்தை தான் இருக்குது. அவங்க கூப்பிடுவாங்களா, இவங்க கூப்பிடுவாங்களா, என்ன நமக்கு இருக்குது? நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. காலம் இனி செல்லாது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தையை சொல்லி முடிப்போம். 20ஆம் வசனம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கரை அழிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. அவரை நேசிக்கிற, அவரை ஆராதிக்கிற, அவரை பின்பற்றுகிற யாவரையும் தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நேசிக்க, அவரிடத்தில் அன்பு கூறுங்க, நிச்சயமாக தேவன் நம்மளை வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. தேவன் நல்லவராக இருக்கிறார். நீங்களும் நல்ல சிந்தை உள்ளவர்களாக வாழுங்கள், நிச்சயமாக தேவன் ஆசீர்வதிப்பார். இருக்கிற கண்களை மூடி செபிப்போம். எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமது ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் பாடி, உம்மை ஆராதித்து, உம்முடைய வசனங்களை கேட்டோம். நாங்கள் இந்த சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் உதவி செய்ய எல்லா சபை மக்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள், முதியோர்கள் எல்லாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லோரையும் கர்த்தர் நீங்க பாதுகாத்து கொள்ளை நோய்க்கு விலக்கி எல்லா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிலைநாட்டப்படட்டும். புதிதான மக்களையும் கர்த்தர் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. கர்த்தர் தாம் இந்த மாதம் முழுவதும் சபையும்
சபையின் சபை ஊழியத்தின் சபை விசுவாச மக்களையும் கர்த்தர் நீங்க நடத்துங்க. பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திங்க. உங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கனப்படுத்த கர்த்தருக்காக நீங்க பொறுப்பெடுக்க போறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் வழிநடத்தும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தாமதித்து இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.